வாங்க கைஸ், நம்ம தாய்லாந்து சீரீஸ் பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சு. செம்ம ட்ரிப்பு, ஃபுல்லாக என்ஜாய் தான் பண்ணோம். இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் வந்து திருச்சிலேருந்து தாய்லாந்துக்கு நாங்கள் போனோம். அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலாக திருச்சிலேருந்து தாய்லாந்துக்கு 4.5 மணி நேரம் ஆகுது. இப்போ நாங்கள் வந்து இமிக்ரேஷனுக்கு, அதாவது தாய்லாந்துக்கு வந்தாச்சு. இப்போ இமிக்ரேஷனுக்கு வந்துவிட்டோம். இமிக்ரேஷனில் கூட்டத்தை பாருங்கள், செம்மையான கூட்டம். இப்போ நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம். இந்த பாலம் பேர் வந்து தொங்கும் பாலம். இதில் நைட்டு காட்டுறேன், சூப்பராக இருக்கும். இதுதான் நாங்கள் இருந்த ரூமு. ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டிருந்துச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல் தான். இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருக்கணும், என் ஹஸ்பண்ட் எங்கன்னு. என்ன, நான் பாத்ரூம் போயிட்டு அடுத்த வருஷம் வரேன். சரி வா. இது வந்து ஓப்பன் டோரு. இது ரேக் கொடுத்துருந்தாங்க, அதில் ட்ரையரும் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஃபுல்லாக ஹீட்ரு, வாட்ரு, அதாவது வாட்டருக்கு வந்து காசு. டெய்லி 1 பாட்டில் தான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. மற்றபடி நம்ம தான் வாங்கிக்கிறோம். சோபா, லேம்ப்பு, அப்புறம் வந்து விண்டோலேருந்து பார்த்தா சூப்பர் வியூ இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில். ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஒரு பிளேஸ்னால் அது தாய்லாந்துன்னு சொல்லுவேன். நாங்கள் இருந்தது வந்து பேங்காக்கு. இப்போ நாங்கள் வந்து நைட்டு கிளம்பி க்ரூஸ்க்கு போகிறோம். சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபுல் வியூ செம்ம க்யூட்டு, செம்ம பியூட்டி. நம்ம ஊரில் பார்க்காதது இங்கே வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நாய்க்குட்டி. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு வராங்கன்னா என்ன சொல்கிறது தெரியல. சூப்பராக வந்து பேசிச்சு, ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு. ஆக்சுவலாக இது வந்து பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கான ஒரு இடம். இங்கே வந்து பெரியவங்களும் விளையாடலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க இந்த இடத்துக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம போட்டிங்க்கு போயிடலாம். அதாவது க்ரூஸ் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து சாயந்தரம், அதனால் 6 மணிக்கு தான் ஸ்டார்டிங்கு. 6 மணிலேருந்து இந்த பாருங்க கப்பல்லாம் வருதுல, இந்த கப்பலில் தான் க்ரூஸு. அதாவது ஒவ்வொரு கப்பலுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. பெருசுனா அதுக்கு ஒரு ரேட்டு, இதுக்கு ஒரு ரேட்டு. இதுக்குள்ள ரேட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு அந்த இடமே. ஒரு ஃபுட்கான ஒரு ஃபெஸ்டிவல்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே தரமாக இருக்குது. இன்னொன்று வந்து அங்கே வந்து சீ ஃபுல்லாக இருக்கிறனால நம்மளுக்கு அந்த கருவாடு ஸ்மெல்லு, அந்த மீன் ஸ்மெல் அதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அதை மட்டும் பொறுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நைட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கிளம்புறோம். பாருங்க கூட்டத்தை, அதாவது பேட்சாக தான் விடுவாங்க. ஒரு இதுக்கு வந்து இந்த பாருங்க கையில் ஒரு இது வச்சுருக்காங்களா, அந்த க்ரூஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. கையில் பேண்டுமே போட்டு விட்ருவாங்க நம்மளுக்கு. என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு நம்மளுக்கு பார்க்கும்போது. உள்ள போ. அவர் கிண்டல் பண்ணிட்டே வந்தார். கிண்டல் பண்ணிட்டே வந்தாங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே போகிறேன். இதுதான் இது அதாவது அந்த க்ரூஸ் பேரோட இது. அதாவது நாங்கள் வந்து கீழே பாட்டமில் போடலை, அப்பரில் தான் நாங்கள் போட்டிருந்தோம். பாட்டமுக்கு ஒரு ரேட்டு வரும், அப்பருக்கு ஒரு ரேட்டு வரும். அப்பர் தான் சூப்பராக இருக்கும், ஏன்னா டான்ஸ் பார்ட்டி அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். வியூ சூப்பராக இருக்கும், அதனால் நாங்கள் மேலே தான் போட்டோம். இங்கே 2 அக்கா ஆடுது பாருங்கள். தாய் ட்ரெஸ் போட்டு சூப்பராக ஆடினாங்க. அதாவது வெல்கம் டான்ஸ். இது பேர் வந்து வெல்கம் டான்ஸ். தெரியுதா, போகலாம் க்ரூஸ்க்கு. சூப்பராக இருந்துச்சு. எல்லா விதமான ஃபுட்ஸும் இருந்துச்சு. இந்தியன் ஃபுட்ஸும் இருந்துச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் மென்ஷன் பண்ணணும், இதில் வந்து ஃபுல்லாக சீ ஃபுட்ஸ் தான். எதுவுமே வந்து வேக மட்டும் தான் வச்சுருப்பாங்க. மற்றபடி நம்ம தான் சாஸ் தனியாக வச்சுருப்பாங்க, அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. டெசர்ட்ஸு, மெயின் கோர்ஸு, சைட் டிஷ்ஷு, அப்புறம் வந்து பார் செட்டப்பு, ஜூஸ் செட்டப்பு எல்லாமே இருந்துச்சு. காக்டெயிலு, ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு. பாருங்கள், டெசர்ட்ஸு, ஃப்ரூட்ஸு, சாலட்ஸு எல்லாமே இருந்துச்சு.
குட்டி குட்டி பவுலு அது அதுக்கு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. சூப்ஸ் இருந்துச்சு. இது பாருங்க சாஸ்லாம் வச்சுருப்பாங்க தனியாக. இந்தியன் ஃபுட்ஸு. ஃபுல்லாக வந்து சாலட்ஸ் இந்த பக்கம் ஃபுல்லாக. இந்த சைட்ஸ் ஃபுல்லாகவே மெயின் கோர்ஸ். சாதம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதாவது ஜவ்வரிசி மாதிரி இருக்கும். வெஜிடபிள் புலாவ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. யாருங்க என் மாப்பிள்ள அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. அவன் நிறுத்துற. ஆனால் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் ஆடுவாருங்க. நானுமே 1-2 ஸ்டெப் போட்டிருப்பேன். பின்னாடி போடா, ஒண்ணுமே தெரியல. முன்னாடி போ. திரும்ப பாருங்க இன்னொரு கப்பல் போயிட்டு இருக்கு. அதுவும் க்ரூஸ் தான். அதாவது போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. அது செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க ஃபுல்லாக. அந்த தாய் அப்புறமேட்டு நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா நிறைய பேர் வந்திருந்தாங்க. பின்னாடி பாருங்கள் பெரிய ராட்னம் சரியான பெருசு. நான் கடைசியாக காட்டுறேன் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் அதில் போகலை, ஆனால் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்குது, அதை பாருங்கள். இங்கே பாருங்க போஸு நம்மால். என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்சனுக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். இங்கே பாருங்க நான் போசை ஏன் போசை இறால்லாம் உரிச்சு கொடுத்தேன் என் ஹஸ்பண்டுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட தெரியாது உரிச்சு. நண்டு எல்லாமே வந்து அதாவது எப்படி சொல்கிறது வேக வச்சு அதை வந்து ஐஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கு தனியாக சாஸ் இருந்துச்சு. அந்த சாஸில் நம்ம டிப் பண்ணி சாப்பிடணும். நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு கேட்டேன். ஆக்சுவலாக நம்ம கீழே போகக்கூடாது. அவங்க வந்து ப்ரைவசியாக இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க நியூ கப்புள்ஸு. அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால நம்ம இங்கே வராதிங்க போங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் சரி பரவாயில்ல எடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுதாங்க புத்தர் கோயில். ஆக்சுவலாக நாங்கள் அதை வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். நம்ம இதுதான் கீழே உள்ளது. இப்போ நான் முன்னாடி காட்டினது வந்து வெளியில் உள்ளது. இப்போ நான் இன்டோருக்கு வந்திருக்கேன். இங்கேயும் அதே டிஷ்ஷு தான் இருக்கும், அதே செட்டப் தான் இருக்கும். மேலே என்ன இருக்கோ அதே தான் கீழே இருக்கும். என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அதாவது இங்கே வந்து ஏசியில் இருப்பாங்க, எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக மேலே தான் சூப்பராக இருக்கும். இங்கே ஃபுல்லாக விஐபிஸு பெரிய அதாவது மாடி ஏற முடியாத வயசானவங்க அந்த மாதிரி தான் இங்கே கீழே இருப்பாங்க. ஃபுல்லாக மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லை அந்த தொங்கும் பாலம் காலையில் காமிச்சேன் இல்லையா. இப்போ பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம வியூ ஆக்சுவலாக. அது நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இது பாருங்கள் இன்னொரு கோர்ஸு. இது வந்து ரிட்டன் ஆகிட்டுருக்கு. நாங்கள் போயிட்டுருக்கோம் திரும்ப ரிட்டன் ஆகும். ஆக்சுவலாக 3 hours நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து தொங்கும் பாலம் உள்ளே நாங்கள் போக போகிறோம். அதாவது உள்ளே நுழைஞ்சு போயிட்டு திரும்ப ரிட்டன் ஆயிரும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குல்ல வியூஸு. வேறு லெவலுங்க. நம்ம என்ஜாய் பண்ணோம். சூப்பராக ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. யாரெல்லாம் தாய்லாந்து போய் பேங்காக் போய் என்ஜாய் பண்ணிங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் வியூவு சூப்பராக இருக்குது. எங்கே வரைக்கும் அந்த
கதிர்வீச்சு இருக்கு பாருங்க அந்த லைட்ஸில். சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. திரும்ப போகணுன்னு தான் தோணுது. திரும்ப போனால் இன்னும் நிறையா இடம், நிறைய ஸ்பேஸை வந்து எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் சுற்றணுன்றதை நான் காட்டுறேன். நான் அப்படியே ஃபோட்டோ எடுங்கண்ணா. நவுருங்க. இந்த இருக்கு பாருங்க புத்தர் கோயில். இந்த பாரு, இதை நான் பார்ட் 2ல காட்டுறேன். ஆக்சுவலாக நாங்கள் அங்கே போனோம். இந்த பாரு, பார்ட் 2ல காட்டுறேன் நான் கண்டிப்பாக. இதுவும் இன்னொரு கப்பல் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு கப்பலுக்கு தகுந்த மாதிரி காசு பாருங்க. என்னை விரட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வீம்புக்கு நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கோஸ்ட் ஏரியான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அதாவது ஹண்டிங் சொல்லி, அது வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இதுக்கு மார்னிங் தான் இதுக்கு அலௌடு. இப்போ நாங்கள் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நான் சொன்னேன் இல்லை பெரிய ராட்னம் இந்த இருக்குது பாருங்கள், வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் போகணும்னு ஆசை, பட் ஆனால் போக டைம் கிடைக்காதனால நாங்கள் போகலை. எல்லாரும் ஆச்சரியமாக அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு இதை பார்க்கவே. சும்மா இல்லை, செம்ம லைட்டு, செம்ம உயரம். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ராட்னம் அது. இங்கே பாருங்க போஸ்டர். ஃபுல்லாக இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. இந்த பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த ராட்னம். அவ்வளோதான் கைஸ், நம்ம இனிமேல் வந்து செகண்ட் பார்ட்டில் புத்தர் கோயில் ஃபுல்லாக போயிருக்கோம். அதை நம்ம பார்ப்போம். ஓகே, subscribe to Anand Harshini Vlogs.